I wake up in the morning, gotta hit the ground running, hustling hard, no time for rest of fun. வணக்கம் தமிழ் மக்களே. ராமாயணம் என்ற ஒரு காவியம் உண்மையா நடந்த ஒரு கதையா இல்ல ஒரு ஒழுக்க கதையா அப்படி என்பதுதான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமாயணம் என்ற ஒரு காவியம் உண்மையா நடந்த ஒரு கதையா என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம ராமாயணத்தை ஒரு முறை சுருக்கமா பார்த்துடலாம். அயோத்தியோட இளவரசர் ஒரு அழகான இளவரசியான சீதைய திருமணம் பண்றாரு. சீதையை திருமணம் பண்ண கொஞ்ச நாள்லயே ராமருடைய ஒய்ஃபான சீதையும் அவருடைய தம்பியான லக்ஷ்மணன் என்ற 3 பேருமே 14 ஆண்டுகள் வரைக்கும் அவருடைய மாற்றாந்தாய் சதி திட்டத்தால வனவாசம் போறாங்க. அப்படி வனவாசம் போன அவங்க ஒரு காட்டுல தங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது சீதை காணாம போயிடுறாங்க. ஸோ இதனால ராமரும் லக்ஷ்மணனும் சேர்ந்து சீதையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் தெரிய வருது சீதைய இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணன் கடத்தி இட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. அதை எடுத்து ராமன் சீதையை காப்பாத்துறதுக்காக இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணன் கோட்டையை நோக்கி சில வானரர்கள் படைகளோட போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும் பொழுது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல கடல் இருக்குது. ஸோ இதை கடந்து அந்த ஒரு படைகளை திரட்டி அங்க போக முடியாது என்றதால அந்த ஒரு இடத்துல தான் பாலத்தை கட்டியிருக்காங்க. அந்த ஒரு பாலத்தை கட்டுறதுக்காக ராமர் மிதக்கும் கல்களை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த ஒரு மிதக்கும் கல்களை வச்சு இந்தியாவில இருந்து இலங்கைக்கு போறக்கூடிய ஒரு பாலத்தை உருவாக்குனாங்க. அந்த ஒரு பாலத்து மூலியமா கடந்து இலங்கைக்கு போயிட்டு ராவணனை கொன்று அங்கிருந்து சீதையை காப்பாத்தி மீண்டும் விட்டுட்டு வர்றாரு. அதை எடுத்து சீதை தன்னுடைய கற்பை நிரூபிப்பதற்காக நெருப்புல இறங்குறாங்க. ஆனா அந்த ஒரு நெருப்பு சீதை எதுவுமே பண்ணல. எதனாலனா அவங்க உண்மையானவங்க, ரொம்ப தூய்மையானவங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நெருப்பு சீதை எதுவுமே பண்ணல. அதை எடுத்து ராமருடைய நீதியான ஆட்சி அயோத்தியில நல்ல ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம ராமாயணத்துடைய ஒரு சுருக்கமான ஒரு வியூவை பார்த்தோம். இதைத் தொடர்ந்து ராமாயணத்துல வரக்கூடிய சில முக்கியமான கதாபாத்திரங்களை பார்க்கலாம். விஷ்ணுவான அவதாரமான ராமர் இந்த கதையோட நாயகனா இருக்கிறாரு. அதை அடுத்து அயோத்தி மன்னரான தசரதர் அவருக்கு முதல் மகனாகவும் அதோட நல்ல ஒரு இளவரசனாகவும் மக்களுக்கு பிடிச்சவராகவும் இருக்கிறாரு. ஆனா அவருடைய மாற்றாந்தாய் சதி திட்டத்தால இவரு நாடு கடத்தப்படுறாரு. அதையடுத்து சீதை, இவங்க ராமருடைய மனைவி. சீதை என்றாலே ஒரு நல்ல ஒழுக்கம் உடையவங்க, அதோட நல்ல தூய்மையானவங்கன்னு ஒரு பொருளே இருக்கு. அதையடுத்து லட்சுமணன், இவர் யாருனாக்கா ராமருடைய தம்பியா இருக்கிறாரு. அதே சமயத்துல நல்ல விசுவாசமாகவும் ராமருக்கு இருக்கிறாரு. அதையடுத்து ராமரும் அவருடைய மனைவியும் வனவாசம் போகும் பொழுது இவருமே அந்த ஒரு நாட்டை விட்டு அவங்க கூட வனவாசம் போயிடுறாரு. அதையடுத்து ராவணன், இவர் யாருனாக்கா இலங்கையுடைய மன்னர். இவருக்கு 10 தலைகள் 20 கரங்கள் இருக்கு. அதோட இவருடைய கடுமையான 10,000 வருஷம் தவத்தால எந்த ஒரு கடவுளாலையும் எந்த ஒரு துஷ்ட சக்தியாலையும் என்னை கொல்லவே முடியாது என்ற ஒரு வரத்தை பிரம்மனிடம் இருந்து வாங்குறாரு. அப்படி வாங்கின பிறகு இவருடைய திமிரு தலைக்கு ஏறி பூமியே ஒரு ஆட்டி படைக்கிற அளவுக்கு இவருடைய திமிருகள் அதிகமாகுது. நிறைய பேரை தொல்லை பண்றாரு. அதையடுத்து முனிவர்களுடைய நல்ல செயல்களையும் ஒரு போயிட்டு கெடுக்கிறதையும் அந்த மாதிரியான தீய செயல்கள்ல இறங்குறாரு. இதனால முனிவர்கள் போயிட்டு விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. ஸோ அதனாலதான் விஷ்ணுவோட அவதாரமான ராமரா வந்து விஷ்ணு பிறந்து ராவணனை சாவடிக்கிறாரு. ஸோ அதனால ராவணன் தான் இந்த ஒரு ராமாயணத்துடைய மெயின் கேரக்டர். அதையடுத்து ராமருடைய ஃபேமிலின்னு பார்த்தனாக்கா தசரத மன்னர். இவர் அயோத்தியோட மன்னரும் ராமருடைய அப்பாவும் இருக்கிறாரு. அதையடுத்து கௌசல்யா, இவங்க ராமருடைய அம்மா, அதோட தசரதருடைய முதல் ஒய்ஃப்னு சொல்லலாம். அதோட கைகேயி, இவங்க யாருனாக்கா தசரதருடைய இன்னொரு மனைவி. இவங்க தான் ராமரை நாடு கடத்தணும் அப்படி சொல்லிட்டு தசரதர் கிட்ட சொல்றாங்க. எதுக்காகனா தன்னுடைய மகனான பரதனுக்கு தான் இந்த ஒரு ராஜ்யத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பரதன் யாருனாக்கா இந்த ஒரு தசரத மன்னருக்கும் கைகேயி என்ற 2வது மனைவிக்கும் பிறந்தவங்க தான் பரதன். பரதருடைய தாயான கைகேயி சொல்றாங்க ராமரை நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தசரதர் மன்னர் கிட்ட. அப்படி சொன்ன பிறகு தசரத மன்னருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி ஸோ அந்த ஒரு வருத்தத்தின் மூலமா அவர் உயிர் பிரிஞ்சிடுறாரு. இந்த ஒரு விஷயம் பரதனுக்கு தெரிய வந்த பிறகு தன்னுடைய அண்ணனான ராமரை தேடி வனவாசம் போறாரு அவருமே. அப்படி போன அவரு தன்னுடைய அண்ணனை பார்த்து
அவரை மீண்டும் அரசால சொல்றாரு. ஆனாலுமே ராமர் வர மறுக்கிறாரு. அதனால ராமருடைய காலணிகளை எடுத்துட்டு ராஜ்யத்துடைய அரியணையில வச்சு அந்த ஒரு காலணிகளை அரசு ஆள வச்சுட்டு அந்த ஒரு காலணிகளுக்கு பூஜித்து வந்தவர் தான் பரதன். அதை எடுத்து சுமித்திரை யாருனாக்கா தசரத மன்னருடைய இன்னொரு ஒய்ஃபு. இவங்களுக்கு பிறந்தவங்க தான் லக்ஷ்மணன் மற்றும் சந்துருனன் என்ற இரட்டையர்கள். இவங்களுடைய தாய் தான் சுமித்திரை. அதை எடுத்து ஹனுமான் சுக்கிரவன். ஹனுமான் யாருனாக்கா இலங்கையில் இருந்த ராவணனை தோற்கடிச்சு அங்கிருந்து சீதையை மீட்டெடுப்பதற்காக உதவியவர். அதோட நல்ல ஒரு பலம் வாய்ந்தவரும் அதோட நல்ல ஒரு அறிவாளியான குரங்கு தான் ஹனுமான். அதை எடுத்து சுக்கிரவணன். இவர் யாருனாக்கா வானரங்கள் படைகளுடைய ஆட்சியாளர். இவருடைய சிம்மாசனத்தை அவருடைய சகோதரரான வாலி பிடுங்கிக்கிறாரு. ஆனாலுமே ராமருக்கு சீதையை காப்பாத்துறதுக்கு நிறைய உதவிகளை சுக்கிரவன் செய்யறாரு. அதற்கு கைமாறா சுக்கிரவனுடைய சகோதரரான வாலி கிட்ட இருந்து அந்த ஒரு நாட்டை பிடுங்கி சுக்கிரவன் கிட்டேயே திரும்பி கொடுத்து அந்த ஒரு சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறாரு ராமர். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னவங்க எல்லாருமே ராமாயணத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வகிக்கிறவங்க. ஸோ இதை எடுத்து ராமாயணம் என்ற ஒரு காவியம் உண்மையா நடந்த ஒரு காவியம் சொல்றதுக்கு பல சான்றுகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒன்று தான் ராமர் சேது பாலம். இந்த ஒரு பாலம் இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கிற விதமா ராமர் உருவாக்கியது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அதே சமயத்துல ராமர் சேது பாலத்தை மனிதர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. எதனாலனாக்கா அது வளைவு நெளிவுமா இருக்கு. அதே நேரத்துல இயற்கையோட சக்தியும் மிஞ்சி அந்த ஒரு பாலமானது இன்னைக்கு வரைக்குமே கடல் அடியில இருக்குதுன்னு நாசாவே அவங்களுடைய ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அடுத்த சான்று என்னன்னாக்கா ராவணனுடைய ராஜ்யத்துக்கு ஹனுமான் தீ வச்சாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதற்கு சான்றாக ராவணனுடைய ராஜ்யம் இருந்த இடத்துல அந்த ஒரு மணல்கள் எல்லாமே கருப்பு நிறத்துல அடைஞ்சிருக்கு. ஆனா அந்த ஒரு ராஜ்யத்துக்கு கொஞ்சம் தள்ளி போனாக்கா மணல்கள் வேற ஒரு நிறத்துல இருக்கு. ஸோ இதுவுமே ராமாயணம் என்ற ஒரு விஷயம் உண்மையா நடந்த விஷயத்திற்கான ஒரு சான்றா இருக்கு. அதை எடுத்து சீதா தேவிய ராவணன் சிறைப்பிடித்த இடமும் இன்னைக்கும் இருக்கு. இது தற்போது நுவரெலியா நகரில் உள்ள ஹக்கல தாவரவியல் பூங்கா என அழைக்கப்படுகிறது. அடுத்த சான்றானது சஞ்சீவி மலை. இந்த ஒரு மலையில அதிகமான மூலிகை தாவரங்கள் இருப்பதாகவும் இந்த ஒரு மலையானது இன்னைக்கு வரைக்குமே இமயமலை தொடர்ச்சியில இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. புராணம் கூறுவது போல லக்ஷ்மணனை குணப்படுத்த இந்த ஒரு மலையை தான் ஹனுமான் சுமந்து வந்திருக்கிறாரு. அடுத்த சான்றாக மிதக்கும் கற்கள். இந்த ஒரு கற்களை எதுக்காக ராமர் உருவாக்குனார்னாக்கா இந்தியாவையும் இலங்கையை இணைக்கிறதுக்கு ஒரு பாலத்தை ஒண்ணு கட்டினாங்க இல்லையா, அந்த ஒரு பாலத்துடைய பணியை ரொம்ப எளிமையா ஆக்குறதுக்காக இந்த ஒரு மிதக்கு கற்களை உருவாக்கி இருக்கிறாரு. பல நூற்றாண்டுகள் ஆகியுமே இன்னைக்கு வரைக்குமே ராமேஸ்வரத்துல இந்த ஒரு மிதக்கும் கல்கள் இருக்குது. என்னதான் அந்த ஒரு மிதக்கு கல்களை நம்ம உதைச்சாலுமே அது தண்ணிக்குள்ள போகவே போகாது, தண்ணிக்கு மேலதான் மிதக்கும். இந்த ஒரு கல் எதுக்காக மிதக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியுமே அவங்களுக்கு ஒழுங்கான விடை கிடைக்கவே இல்லை. இலங்கையிலிருந்து அயோத்திக்கு பயணம், இது அடுத்த சான்றா இருக்குது. அது என்னன்னாக்கா ராவணனை ராமர் தோற்கடித்த நாள விஜயதசமி அப்படி என்ற நாளா கொண்டாடப்படுது. அதை எடுத்து ராமர் இலங்கையிலிருந்து அயோத்திக்கு வெறும் 21 நாள்ல போயிடுறாரு. 21வது நாளான அன்னைக்கு தான் இருளை வெளிச்சத்தால் தோற்கடிக்கப்பட்ட நாள்னு கொண்டாடப்படுது. அதை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தீபாவளி அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது விஜயதசமியான ராவணனை கொன்ற நாள் அன்னில இருந்து ராமர் அயோத்திக்கு போன நாள் 21வது நாள். அப்படி பார்க்கும் பொழுது நடப்பயணத்துல போகும் பொழுது ஒரு மனுஷன் இலங்கையிலிருந்து அயோத்திக்கு போறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுனாக்கா 21 நாட்கள் கரெக்டா ஆகும். இது நம்மளுடைய கூகுள் மேப்பே கரெக்டா சொல்லுது. அப்பனாக்கா ராமாயணத்துக்கு இதுவும் ஒரு சான்று தான். அதை எடுத்து ஹனுமான் வச்ச பாதங்களும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இதுவுமே ஒரு சான்றா இருக்குது ராமாயணத்துக்கு. அதை எடுத்து ராவணனுடைய லங்கா என்ற கோட்டை, அந்த ஒரு கோட்டையுமே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த ஒரு கோட்டையில இருந்தபடி தான் ராவணன் அந்த ஒரு இலங்கையை ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு அவருடைய குடும்பத்தோடு. ஸோ இதுவுமே ஒரு வகையில ராமாயணம் நடந்ததுக்கு ஒரு சான்றா இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம ராமாயணம் என்ற ஒரு காவியம் உண்மையா நடந்ததுக்கான பல சான்றுகளை பார்த்தோம். இதை எடுத்து ராமாயணம் என்ற ஒரு காவியம் உண்மையா நடந்த ஒரு காவியமா இல்ல ஒழுக்க கதையா என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கதையை சொல்றேன், அந்த ஒரு கதையை நல்லா தெளிவா கேளுங்க. அப்பதான் ராமாயணம் என்ற ஒரு கதை உண்மையாலுமே நடந்த ஒரு காவியமான உங்களுக்கு புரிய வரும்.
எதிர்காலத்துல நம்ம எல்லாருமே திரைப்படத்துல இப்ப பாக்குற மாதிரி ஒரு அழிவு ஒண்ணு ஏற்படுதுன்னு வச்சுப்போம். அந்த ஒரு அழிவு மூலமா மக்கள் உருவாக்கப்பட்ட எல்லா பொருளுமே அழிஞ்சு போகுதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மொபைல், இல்ல எனக்கு வெளிச்சம் தரக்கூடிய இந்த ஒரு லைட்டு, இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே அழிஞ்சு போகுதுன்னு வச்சுப்போம். அதோட தொடர்ந்து மக்களுமே எல்லாருமே அழிஞ்சு போறாங்க. ஆனா ஒரே ஒரு தீவுல மட்டும் ஒரு 1000 பேர் உயிர் பிழைச்சு இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க கிட்டயுமே எந்த ஒரு மனுஷனால உருவாக்கப்பட்ட பொருளோ ஆடைகளோ உணவுகளோ எதுவுமே கிடையாது. அவங்களுமே அவங்களுடைய லைஃபை எங்கிருந்து ஆரம்பிக்க போறாங்கன்னாக்கா, ஆரம்ப காலத்துல மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம சொல்றோமோ அப்படின்ற ஒரு வகையில அவங்களுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஆனா அந்த ஒரு மனிதர்களுக்கு தெரியும் இல்லையா, இது வரைக்கும் நம்ம மனிதர்கள்லாம் எவ்வளவு பெரிய பில்டிங்ல வாழ்ந்தாங்க, என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, லைட் இருந்துச்சு, இந்த மாதிரி மொபைல் இருந்துச்சு, ஏரோப்ளேன் பறந்துச்சு அப்படின்ற திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா. அதோட கணிதம், அதோட சயின்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமே இருந்துச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட்ல இருக்கும். ஆனா இப்ப அவங்க எல்லாமே இழந்துட்டாங்க. அவங்க எதிர்காலத்துல வரக்கூடியவங்களுக்காக ஒரு வரலாற்றை உருவாக்குறாங்கன்னு வச்சுப்போம். 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் நல்ல ஒரு தொழில்நுட்பங்கள்லாம் அவங்களுக்கு வந்து தெரிய வருதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓலைச்சுவடியை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க வாய்மொழியா உருவாக்குன அந்த ஒரு ஆங்கிலத்தை எழுத்து வடிவம் மூலமா எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த காலத்துல மனிதர்கள் வந்து மொபைலை கண்டுபிடிச்சாங்க, அதோட லைட்டிங்கை கண்டுபிடிச்சாங்க, அதோட ஹெலிகாப்டர் பறந்துச்சு, 2ஆம் உலக போர்ல விமானம் போய்கிட்டே இருக்கும் பொழுது விமானத்திலிருந்து குண்டுகள் பாய்ச்சப்பட்டது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. இது எல்லாத்தையும் அவங்க ஆங்கில மொழியிலேயே மொழி பெயர்க்கப்பட்டு எழுதுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த ஒரு வரலாற்று மீதியும் அந்த ஒரு அறிவியல் மீதியும் நம்பிக்கை கொண்டவங்க அந்த ஒரு மதத்தை பின்பற்றாங்கன்னு வச்சுப்போம். வருடங்கள் செல்ல செல்ல மொழி மாற்றங்கள் வந்து அவங்களுடைய மொழியான ஆங்கிலத்தை மறந்துடுறாங்க. ஆனாலுமே அவங்க அந்த ஒரு மதத்தை பின்பற்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 4000 ஆண்டுக்கு முன்னாடி எடுத்துட்டு போய் வச்சிருவோம். அந்த மனிதர்கள் அவங்களுடைய முன்னோர்கள் சொன்னப்பட்ட வரலாற்றையும் அறிவியலையும் பின்பற்றி ஒரு மதத்தை பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே இப்ப காலம் போக போக அவங்களுடைய மொழியில் மாற்றம் அடைந்து அவங்க மொழியை மறந்துட்டு ஆனாலுமே அவங்க அவங்களுடைய மதத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வழிகள் அப்படியே சொல்லிட்டு மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. அப்படி வந்துகிட்டே இருக்கும் பொழுது அவங்க எல்லாருமே இப்ப இருக்கக்கூடிய 20ஆம் நூற்றாண்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு 20ஆம் நூற்றாண்டுல வந்த பிறகு அந்த ஒரு 20ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி 2000 வருடங்களுக்கு முன்னாடி நாகரிகங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு ஒரு விஞ்ஞானி சொல்றாரு, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 2ஆம் உலக போர்ல அணுகுண்டுகளை பறந்துகிட்டே வீசக்கூடிய இயந்திரங்கள் இருந்தனமா, அது எப்படி சாத்தியமாகும்? நாங்களே இப்பதான் விமானத்தை கண்டுபிடிச்சோம், அப்படி இருக்கும் பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிடா ஏரோப்ளேன் இருந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுப்போம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதுல மொழியா இருக்கக்கூடிய ஆங்கிலம் என்ற இடத்துல சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழியும், அதை எடுத்து 2ஆம் உலக போர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு இடத்துல ராமாயணமா மாத்திக்குங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்க இப்போ மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, ராமாயணம் என்ற ஒரு காவியம் உண்மையா நடந்த காவியமா இல்ல அது ஒரு ஊக்க கதையான்னு உங்களுக்கு புரிய வரும். சரி, ஓகே, ராமாயணம் என்ற ஒரு காவியம் உண்மையா நடந்த ஒரு காவியம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.